Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோகோஸ் பாஸ்கெட்பாலோட எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சேரின் ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு கைஜோ ஸ்கூலுக்கு பிராக்டிஸ் மேட்ச்காக வந்திருக்காங்க. எல்லாரும் என்னடா இந்த ஸ்கூல் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படினு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அஞ்சார கீசே அங்க வர இந்த ஸ்கூல் ரொம்பவே பெருசா இருக்கு, அதனால உங்களுக்கு இடம் சரியா தெரியாது, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படினு சொல்றான். அவன் அப்படியே குரோகோ கிட்ட வந்துட்டு நீ இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணாதனால நேத்து ஃபுல்லா என் தலைவணியில உட்கார்ந்து அழுதுகிட்டே கிடந்தே தெரியுமா அப்படினு சொல்றான். டேய் நீ எங்களுக்கு வழிகாட்ட தானே வந்த, ஒழுங்கா வந்து எங்களுக்கு வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஆனா காகமி பேசுறதை இவன் கண்டுக்கடவே இல்ல. இவன் அப்படியே குரோகோ கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் காகமி கிட்ட வர்றான். இங்க பாரு, நான் இந்த ஜெனரேஷன் ஆஃப் பிராக்ல இருக்க ஒருத்தன் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றத நினைச்சு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா என்கிட்ட ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணா அதை நான் மறுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். சரி வா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமியும் சொல்றான். இப்போ சரின் டீமே கோர்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பார்த்தா பாதி கோர்ட்டு தான் விளையாடுறதுக்கு இருக்குது, பாதி கோர்ட்ல அவங்க டீம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்துட்டீங்களா, நான் தான் கைஜோ ஸ்கூலோட கோச். அது சரி, உங்களோட கோச் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நான் தான் எங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சுமே சொல்றாங்க. என்னது நீங்க இப்ப மேனேஜர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. இல்ல நான் தான் எங்க கோச், என்னோட பேரு ரீகோ அப்படின்ட்டு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு பார்த்துட்டு சொல்றாங்க. பார்த்தா எப்படி தெரியுது, இது ஜஸ்ட் இந்த மேட்சுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி சின்ன டீமுக்காக எங்களோட ஃபுல் கோர்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, மத்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும், அதனால அவங்களோட பிராக்டிஸ் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க பாதி கோர்ட்ல மட்டும் விளையாடுங்க, எங்களோட பிளேயர்ஸ்க்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்காது, அவங்க அந்த சைடு விளையாண்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்டு நம்ம கோச்சுக்கு செம கடுப்பாகுது. கீசே வெளிய இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே கீசே நீ எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற, நீ எல்லாம் விளையாட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. வேற வேற ஸ்கூல்ல இருந்து நிறையவே ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, ஆனா நீ வந்துட்டு அவங்களோட டிஃபரெண்ட் லெவல்ல இருக்க ஒருத்தன். கோச் இப்பெல்லாம் ஒண்ணும் பேசாதீங்க, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய லெவல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றேன். நீ மட்டும் இந்த கேம் குள்ள விளையாண்டனா இது கேம் மாதிரி இருக்காது, சப்பையா முடிஞ்சு போயிரு, அதனால வெளியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவனுமே சேரின் டீம் பசங்க கிட்ட வந்துட்டு சாரிப்பா அவர் சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நீங்க மட்டும் இந்த பசங்க கூட நல்லா விளையாண்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வேற வழியே கிடையாது, அவர் என்ன உள்ள இறக்கி தான் ஆகணும், அதனால முடிஞ்சவரை நல்லா விளையாட பாருங்க அப்படின்ட்டு மெதுவா சொல்றேன். அண்ட் இப்ப உங்களால என்னையவே உள்ள இறக்க வைக்க முடியல அப்படின்னா நீங்க எல்லாம் ஜெனரேஷன் ஆஃப் விராக்ல டிஃபீட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிடவே செய்யாதீங்க அப்படின்ட்டு சொல்றேன். சேரின் டீமே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு லாக்கர் ரூமுக்கு போறாங்க. போகும்போதே குரோகோ வந்துட்டு நீ இப்பே வார்ம் அப் பண்ணி ரெடி ஆயிரும், உனக்கு எல்லாம் ரொம்ப டயம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நடுவுல இருக்க ரெஃபரி வந்துட்டு சேரின் தம்பிகளா உங்க டீம்ல 5 பேர் வேணும், 4 பேர் தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஹலோ இங்க 5ஆவது ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். என்னது நீ இவ்வளவு நேரம் எங்க நின்னுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஷாக்கா போச்சு. ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ்மே இந்த பையன் இவ்வளவு நேரம் எங்க நின்னுக்கிட்டு இருந்தா நான் இவனை பார்க்கவே இல்லை, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இன்னொருத்தனுமே பார்க்கல அப்படின்னு சொல்றான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பால ஹைட்டா தூக்கி போடுறாங்க. காகமி அவ்வளவு ரீச் போய் பால பிடிக்கிறதுக்குள்ள ஆப்போனன்ட் டீம் பிளேயர் பிடிச்சு அவங்க டீம்ட்ட தந்துடுறான். சரி எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமோட 4ஆம் நம்பர் பிளேயர் பால மெதுவா தட்டிக்கிட்டே கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட்ல பால் காணாம போயிடுச்சு. குரோகோ பால் அங்கிட்ட இருந்து தள்ளிட்டு போயிட்டான். என்னடா இது இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுமே குரோகோ பின்னாடியே ஓடி போறான். குரோகோ கிட்டயுமே போயிடுறான். இவன் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ள குரோகோ வந்துட்டு பின்னாடி டக்குனு காகமிட்ட பால பாஸ் பண்ணிடுறான். காகமி போன வேகத்துக்கு அந்த கூடையை பிடிச்சுக்கிட்டு செம்மையா ஒரு ஷூட்டிங் பண்றான். ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கீழே லேண்ட் ஆகுறான். அப்பதான் தெரியுது இந்த கூடையை பயவுள்ள கையோட பிச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். இவங்க எல்லாருமே காகமியோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து நடுநடுங்கி போயிட்டாங்க. குரோகோவுமே அவர்கிட்ட வந்துட்டு சாரி சார் எங்களை மன்னிச்சுக்கோங்க, ஆனா இந்த ஆஃப் கோர்ட்ல மட்டும் எங்களால விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எங்களுக்கு ஃபுல் கோர்ட்ல விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண தாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த மனுஷனுக்கு எல்லாம் லிட்டரலி மூஞ்சே செத்து போச்சு, செம்ம கடுப்போட இருக்கிறாரு. வேற வழியே இல்லாம இப்ப ஃபுல் கோர்ட்ல விளையாட வைக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே இந்த ஆளோட மூஞ்சி பிறந்து நான் பார்த்ததே இல்லடா அப்படின்ட்டு சொல்றான் காகமி கிட்ட. அந்த ஆளு எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாருல, அதுக்கு இதான் கிஃப்ட்னு சொல்லிரு அப்படின்ட்டு சொல்றான் காகமி. இப்போ பார்த்தா உள்ளுக்குள்ள கீசேவுமே இறங்கிட்டா. அப்போ பார்த்தா கீசேவோட பொண்ணுங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம கேப்டனே பயந்துடுறாப்ல. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இவன் விளையாடுறப்ப எப்பவுமே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேப்டனுமே பின்னாடி ஓடி போய் கீசேவை ஒற்றை மிதிக்கிறாரு. மிதிச்சுட்டு அவர் அப்படியே கீசே கிட்ட வந்து பேசுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நம்பர் 10 யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஓ அவனோட பேரு காகமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். இவனோட பேரு எங்கேயுமே கேட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. நீங்க அவனுக்கு பேரு இந்த நம்பர் 11 பாருங்களேன், உங்ககிட்ட இருந்து பந்து போடுங்க இல்லையா, அவன் வந்துட்டு என்னோட பழைய ஸ்கூல் மேட்டு தான், அவனோட பேர் வந்துட்டு குரோகோ, அவன் ரொம்பவே அமேசிங்கா விளையாடுறான்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். டேய் அவனை பத்தி பேசுறதுக்கு நீ ஏன்டா இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வயித்திலே மறுபடியும் ஒரு குத்துறாரு. சரி என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும், அவங்களுக்கு அதுக்கு நம்ம திருப்பி கொடுக்காமலாம் விடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு கீசேவும் சிரிக்கிறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட 4ஆம் நம்பர் பிளேயர் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். கீசேவும் அவன் கூடவே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி 4ஆம் நம்பர் பிளேயர் கீசேட்ட பால பாஸ் பண்றான். கீசே போன வேகத்துக்கு காகமி போன பாயிண்ட்ல என்ன பண்ணனும் அதே மாதிரி இன்ச்சு கூட பேசுறாம அப்படியே அவன மாதிரி காப்பி பண்ணி மறுபடியும் ஒரு ஷூட்டிங் பண்றான். அப்படியே கீசே காகமியை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க கிட்ட பேசுறான். நான் எப்பவுமே கோர்ட்டுக்குள்ள திருப்பி கொடுக்கறதுல ஃபெயில் ஆனதே கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவான். சரி வாடா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமியுமே ரெடி ஆகுறான். இப்ப குரோகோ மறுபடியும் ஒரு பாஸ் செம ஸ்பீடா பாஸ் பண்ணி விட்டுறான். மறுபடியும் இவனா யாருடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பால காகமி பயங்கரமா மறுபடியும் ஒரு ஷூட்டிங் பண்றான். அதே மேட்ச் கண்டினியூ ஆகுது. ரெண்டு டீமும் பயங்கர ஸ்பீட் அங்கிட்டு ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க. கோச்சுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன ஏதோ நேஷனல் லெவல் டீம் விளையாடுற மாதிரி இப்படி விளையாண்டுட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர் செம ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். சைரின் 16 கைஜோ 17 சொல்லிட்டு இருக்குது. ரெண்டு டீமுமே மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. குரோகோ மறுபடியும் அதே மாதிரி சூப்பரா ஒரு பாஸ் செம ஃபாஸ்டா காகமி கிட்ட தர்றான். காகமியை விடாம கீசே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். காகமி ஓடி போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் ஜம்ப் பண்ணிடுறான். ஃபுல் ஸ்பீட்ல ஓடி போய் டக்குன்னு இப்படி ஜம்ப் பண்ணிட்டானா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுமே ஜம்ப் பண்ணி அப்படியே சாஞ்சுக்கிட்டே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். பார்த்தா கீசே கையை விட்டு தடுத்துறான்.
அந்த பால ஈஸியா அவங்க கோர்ட் சைடு கொண்டு போயிட்டு இப்ப காகமி எப்படி பண்ணனும் அதே மாதிரி சம ஸ்பீடா ஓடி வந்து ஒரு செகண்ட் ஜம்ப் பண்ணி வளைஞ்சிக்கிட்டு கரெக்டா இந்த வாட்டி அவன் தூக்கி போட்டுறான். சூப்பரா ஷூட் பண்ணிடுறான். இவன் என்னடா என்னோட மூவ் இப்படி அவ்வளவு அக்யூரேட்டா காப்பி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நம்ம டீமோட கேப்டன் வந்துட்டு பால முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நேரா டக்குனு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிடுறான். இவருமே டக்குனு பயந்துறாரு. பார்த்தா அது நம்ம குரோகோ தான். அப்ப குரோகோவுமே வந்துட்டு நம்ம இப்ப டைம் அவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ரொம்பவே ஹை பேஸ்டா போய்கிட்டு இருக்குது. அதுக்கும் மேல ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப காகமியை காம் டவுன் ஆக்கணும். காகமி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விளையாடுறானோ அதே அளவுக்கு கீஸே பயங்கர ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போவோம். இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஆகணும் இது அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். நம்ம கேப்டனுமே இப்ப பால் அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டு ஒரு டைம் அவுட் கேட்டுறாரு. டைம் அவுட்ல அவங்களோட கோச் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா அவங்க எவ்வளவு பாயிண்ட் தான் எடுக்க விடுவீங்க, டிஃபென்ஸ்ல என்ன தூங்கிக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பசங்களுமே சாரின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்களோட அஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட சொல்றான். ஆமா அதுலயும் ரொம்ப முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் இயர் டியோ அவங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமா அட்டூழியம் பண்றாங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அப்படியே அந்த 4ஆம் நம்பர் பிளேயர் கீஸை பார்த்துட்டு நீ எப்படி காகமியை ஸ்டாப் பண்ணிடுவ, ஆனா அந்த இன்விசிபிளா இருக்க அந்த குரோகோ பையில என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா ஆமா எனக்கு தெரியும் குரோகோ ரொம்பவே அமேசிங்ல அப்படின்னு சொல்லிட்டு கீஸை மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். மறுபடியும் ஒரு வயித்திலே குத்திடுறான். அவனை பத்தி சொன்னா நீ ஏன்டா எப்ப பாரு பல்ல பல்ல காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கீஸையும் வந்துட்டு இல்ல இப்ப நம்ம ஓகேவா தான் இருக்கும், இது கண்டிப்பா நம்ம பேலன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சீரியஸா சொல்றான். அந்நேரம் நம்ம டீமோட கோச் வந்துட்டு எப்படியா கீஸை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் குரோகோ வந்துட்டு அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கீஸை ரெண்டு பேருமே ஒரே டைம்ல சொல்றாங்க. குரோகோ வந்துட்டு சொல்றான் என்னதான் இருந்தாலும் இது வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால சரியா சொல்ல முடியல, என்னவா இருந்தாலும் என்னைய மன்னிச்சிருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்றான். ஏன்னா இந்த மாதிரி ஹை பேஸ்டான ஒரு கேம் போய்கிட்டு இருக்கிறப்ப என்னோட ரோல் அங்க நல்லாவே தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு சொல்றான். அதே தான் கீஸையும் சொல்றான். அவனால ரொம்ப நேரத்துக்கு மிஸ் டைரக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் டைரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 4ஆம் நம்பர் பிளேயர் கேக்குறான். குரோகோ கோர்ட்டுக்குள்ள அவன் இல்லாத மாதிரியே காட்டிக்கிறது, அவனோட பிரசன்ஸ் இல்லாம காட்டிக்கிறது ஒன்னும் பெரிய மேஜிக் எல்லாம் கிடையாது, அது ரொம்பவே சிம்பிள் தான், நான் நினைச்சா கூட அதை பண்ண முடியும். கீஸை அப்படியே கையில ஒரு பாஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டு இப்ப நீ என்னைய மட்டும் பாரு அப்படின்ட்டு சொல்றான். அவனுமே கீஸை பாத்துக்கிட்டு இருக்கப்ப கீஸை வந்துட்டு பால் அந்த பக்கம் தூக்கி போட்டுறான். அவனோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா பால் பக்கம் தான் போகுது. கீஸைவை விட்டுட்டான். இப்ப பாத்தியா நீ என்னைய பார்க்கவே இல்ல பாத்தியா, நான் இப்ப ஜஸ்ட் ஒரு வாட்டி பண்ணதை குரோகோ கேம் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டான். அதை யூஸ் பண்ணி அவனோட பாஸ டக்குன்னு அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் இதை அதிகமா பண்ண அவனோட ட்ரிக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீஸே சொல்றான். இதேதான் குரோகோவுமே வந்துட்டு இதான் நம்மளோட வீக்னஸ் இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம். நம்ம கோச்சுக்கு பயங்கர கடுப்பாயிடும். ஏன்டா இவ்வளவு முக்கியமான விஷயத்தை ஏன்டா அப்பயே நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கோச் அவனை கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருமே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். கேட்டவன் நீ வாயை திறந்து சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் அவுட் முடிஞ்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கீஸே கிட்ட தான் பால் இருக்குது. அவன் பார்த்தா இவங்களோட பொசிஷன்ல ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது. அந்த கூட கிட்டே போகாம இவங்க நடுவுல நின்னுக்கிறாங்க. கீஸேவை இதை தாண்டி போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காகமி கீஸே பக்கத்துல நிக்கிறான். அதை தொடர்ந்து பின்னாடி 4 பேர் நடுவுல தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. 5 பேர் நிக்கிறதுனால கீஸேவால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 4ஆம் நம்பர் பிளேயர் which means அவன் தான் அவங்களோட கேப்டன் அவனுமே புரிஞ்சுக்கிறான். அப்போ கீஸே வந்துட்டு பால் அவங்க கேப்டன் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் வெளிய இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து பாலை ஷூட் பண்ணிடுறான். அதனால 3 பாயிண்ட் கிடைக்குது. காகமியை வந்துட்டு கீஸே பயங்கரமா மறைச்சுக்கிறான். காகமியால உள்ள எங்கிட்டு போகவே முடியல. வேற வழியே இல்லாம காகமி பாலை குரோகோக்கு பாஸ் பண்றான். ஆனா இப்ப குரோகோவை அவங்க அசால்ட்டாவே பிளாக் பண்ணிடுறாங்க. குரோகோ கைக்கு பால் போறதுக்கு முன்னாடியே இவங்க பாலை ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போய் ஷூட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. இப்போ பாயிண்ட் சைரின் 25 கைஜோ 33 சொல்லி இருக்குது. அடுத்த வாட்டி பால் வந்து காகமி கிட்ட வருது. இந்த வாட்டி ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி செம்மையா ஜம்ப் பண்ணி அந்த கூட கிட்ட போயிட்டான். பட் அந்த டைம்ல கீஸே உள்ள பூந்து பாலை தடுத்து விட்டுறான். அப்போ கீஸே மறுபடியும் காகமி கிட்ட வந்து பேசுறான். நீ ஏன் இதை ஒத்துக்க கூடாது, ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் லெவலுக்குலாம் நீ இன்னும் எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வர முடியாது. நம்மளோட ஸ்கோர் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே தான் போகும், எப்பயும் குறையலாம் செய்யாது. இந்த டீம் ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே விட பாஸ்கெட் பால்ல உன்னோட பிசிக் தான் ரொம்பவே முக்கியமானது. உங்க டீமுக்கு எங்க டீமுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு சொல்றான் கீஸே. அது மட்டும் இல்லாம நீ இப்ப என்னென்னலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு உங்க கூட விளையாண்டதுல. நான் ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனாலுமே நீ என்னை விட கீழே தான் இருக்கிற. என்னனாலும் ஸ்கில் கத்துக்கிட்டு வந்து எனக்கு ஹைன்ஸ்டா யூஸ் பண்ணாலும் அதை விட டபுள் மடங்கா நான் அதை பண்ணுவேன். நீ என்னதான் முட்டி மோதினாலும் உன்னால என்னை பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீஸே சொல்றான். இதை கேட்டுட்டு காகமி என்னன்னா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். எல்லாருமே என்னடா இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப காகமியுமே வந்துட்டு சாரிப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, அதான் என்ன அறியாம இவ்வளவு சிரிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தர் பேசியெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இந்த மாதிரியான பேசலாம் நான் நிறையவே கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அப்படியா எங்க கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீஸே கேட்கறான். நான் அமெரிக்கால இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஓ நீ அமெரிக்கால இருந்தியாப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீஸே செம்ம எக்ஸைட்டிங்கா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ நீ அதே மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. லைஃப்ன்றதே நிறைய சேலஞ்சஸ் நிறைஞ்சது தானே. ஸ்ட்ராங்கான ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா ஆடல அப்படின்னா அதெல்லாம் என்ன வாழ்க்கை. ஒருவேளை இன்னைக்கு நான் வின் பண்ணலனா கூட அது எனக்கு ஓகே தான், நான் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். சோ நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நீ சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் அப்புறமா நான் உனக்கு தேங்க்யூ வேற சொல்லி ஆகணும், ஏன்னா உன்னோட வீக்னஸ் நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். என்னது என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீஸே கேக்குறான். எனக்கு தெரியும் நான் என்னென்னலாம் பண்றேனோ அதை ஒரே வாட்டி நீ பார்த்து என்னை விட பெட்டராவே பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனா உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இன்விசிபிளா இருக்கிற ஒருத்தன் கிட்ட வேலைக்கே ஆகாது ராஜா. உங்ககிட்ட என்னதான் பெரிய பிசிக்கல் எபிலிட்டியே இருந்தாலும் உன்னால இன்விசிபிளா இருக்கக்கூடிய ஒருத்தனோட பாஸ்கெட் பால் ஸ்டைல காப்பி பண்ணவே முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவன் இருக்கான் பாத்தியா, இவன் தான் உன்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோகோவோட தலையை பிடிச்சுக்கிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் இந்த மேட்ச்ல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.